பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் உயர்த்துகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஐயோ நான் சின்னவனாய் இருக்கிறேன், என்னை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை என்று சொல்லி நொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் 1000ஆய் பெருக பண்ணுவேன். சிறியவன் என்று சொல்லி ஒரு வேளை உன்னை குறித்து நீ தாழ்வாக நினைக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு பலத்த ஜாதியாய் பலப்படுத்துவேன் என்று. ஆகவே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் தீவிரமாய் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருள்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள், எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஆகவே நாம் சிறுமை எளிமை என்று சொல்லி நம்மை குறித்து தாழ்வாக நினைக்காதபடி நாம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி துதிக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை பலத்த ஜாதியுமாய் நம்மை 1000ஆய் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் தைரியமாய் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இங்கே தாவீது எழுதுகிறார், என் மேன்மையை நீர் பெருக பண்ணுவீர் ஆண்டவரே, மறுபடியும் என்னை தேற்றி பலப்படுத்துவீர். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தேற்றரவாளனாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய மேன்மையை அவர் பெருமைப்படுத்துவார், நம்மை மேன்மையாக வைப்பார். அதுதான் அவருடைய விருப்பம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள் என்று வேதம் சொல்லுது. காரணம் என்ன? தாவீது சிறுவனாய் இருந்தான், எல்லாரும் அவனை அற்பமாய் நினைத்தார்கள். ஆனால் தாவீது அந்த சிறுவனாய் இருந்த பொழுதும் கூட கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தான், கர்த்தரை எப்பொழுதும் துதித்து மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆகவே அந்த சின்ன தாவீது சாமுவேல் அந்த சின்ன தாவீது சவுல் ராஜாவை பார்த்து சொன்னான், இந்த கோலியாத்தை குறித்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் அவனை ஒரே அடியாக நான் நொறுக்கி போடுவேன், அவனை மேற்கொள்ளுவேன் என்று தாவீது தேவ பலத்திலே சொன்னான். அவன் யுத்தத்திற்கு போகும்போது சொன்னான் கோலியாத்தை பார்த்து, கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. ஆகவே இந்த காலை வேளையில தாவீதை பலப்படுத்தின ஆண்டவர்
தாவீதை உயர்த்தின ஆண்டவர் எல்லாரும் சிறுவன் என்று சொன்னார்கள். சவுல் ராஜா, அவனுடைய தாவீதுடைய அண்ணன்மார், இராணுவத்தில் இருந்த எல்லாரும் சொன்னார்கள், நீ சிறுவன், அவன் யுத்த பயிற்சி உள்ளவன் கோலியாத் பெலிஸ்தன், அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி 40 நாட்கள் அவன் வந்து சத்தமிட்டு கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேல் இராணுவங்கள் பயந்து நடுங்கி போனார்கள். சவுல் பயந்து உட்கார்ந்திருந்தார். அப்பொழுதுதான் இந்த சிறுவனாகிய தாவீது போய் சொன்னான், நான் அவனை முறியடிப்பேன், அவனை நான் மேற்கொள்ளுவேன், அவனை நான் ஜெயிப்பேன், அவனுடைய தலையை இன்றைக்கு வாங்கி வருவேன் என்று சொல்லி அவன் தைரியமாய் மனதில் ஒரு திடபலத்தோடு அவன் கடந்து போனான். கோலியாத்தை ஒரு சின்ன கோழாங்கல்லாலே அடித்து நொறுக்கி பெலிஸ்தரிடத்திலிருந்து அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். கோலியாத்தை முறியடித்தான். அவனுடைய தலையை, அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டி கையில் எடுத்து கொண்டு வந்தான். ஆகவே தான் எல்லா ஸ்திரீகளும் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி தாவீதை அவ்வளவு மேன்மைப்படுத்தி பாடினார்கள். காரணம், சிறுவனாயிருந்த தாவீது தேவ பலத்தினாலே 1000 பலத்த ஜாதியாய் மாறினான். அந்த ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அந்த சின்ன தாவீதை ஆண்டவர் ஒரு பெரியவனாக உயர்த்தினார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். அவன் மேலே தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றியிருந்தார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆடுகளுக்கு பின்னால கிடந்த தாவீதை ஆண்டவர் அரியணையின் மேல் உட்கார வைத்தார். இந்த காலைவேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை தூக்கி மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன். காலைவேளையிலே நம்மை 1000 10,000 பெருக பண்ணுகிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று. அந்திரயா, இயேசுவின் சீஷன், இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறார். ஆனால் 5000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இவர்களை பசியாய் நான் அனுப்பிவிடக்கூடாது, இவர்களுக்கு ஏதாகிலும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று ஆண்டவராகி இயேசு கேட்ட பொழுது, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் இருக்கிறது. ஆண்டவர் அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. அத்தனை 5000க்கு மேற்பட்ட புருஷர்களுடைய மனைவிகள், அவருடைய குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மீதி எடுத்தார்கள். 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். என் ஆண்டவராகிய இயேசு சின்னதை 1000 பெருக பண்ணுகிற தேவன். வெறும் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களை திருப்தியாய் போஷித்தார். மீதியை 12 கூடை நிறைய எடுக்க வைத்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வரும். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இன்றைக்கு அதை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர், நான் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியும் ஆக்குவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாக அதை செய்வார். இதுவரையிலும் என்னுடைய வேலையில் உயர்வு கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்கவில்லை, எல்லாரும் என்னை சின்னவன் சிறியவன் என்று அப்படியே என்னை தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியாகவும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவரை தீவிரமாய் அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர், இன்றைக்கு யார் யார் சிறுமைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென்.